நாமத்தில் என் நல் வாழ்த்துக்கள். உங்களை எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவங்க கையில் இந்த பாடல் புத்தகம் இருக்குது. இந்த பாடல் புத்தகத்தில் நான் போன வாரம் ஒரு சின்ன பாடல் கற்றுக் கொடுத்தேன். 400வது பக்கத்தில், அந்த பக்கத்தில் எடுத்துக்கோங்க. 400வது பக்கத்தை எடுத்துக்கங்க. அப்புறமா நான் தெய்வ செய்திக்கு போகணும். கொஞ்சம் பிள்ளைங்க துவாஸ்லேருந்துலாம் வர்றவங்க இருக்கிறாங்க. அவங்க வாகனம் இல்லைன்னு சொல்கிறதுனால வர முடியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவளுக்கான ஒரு சிலர் வந்தால் வருவாங்க. மற்ற பிள்ளைங்கள் வழியில் இருக்காங்கன்னு உணர்கிறேன். 400வது பக்கம் எடுத்துட்டிங்களாம்மா? நான் நிறைய கோரஸ் கற்றுக் கொடுத்தேன் உங்களுக்கு இல்லையா? அந்த கோரஸ் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு என்ன நம்ம போகலாமா? என்ன மறுபடியும் 77 78 மட்டும் இன்றைக்கி பாடுவோம். சரியா? 77 எப்படிமா? 77 சாரி, மன்னிக்கணும் 93 எப்படி? 93வது பாடல் பக்கம் 400 எடுத்துட்டிங்களா? 93வது சாங் எடுத்துட்டிங்களா? எப்படி இந்த பாட்டு தமிழில் நீங்கள் சிறு வயதில் பள்ளிக்கூடம் போயிருவீங்க, ஞாயிறு பள்ளி போயிருப்பீங்கன்னா கற்றுக் கொடுத்துருப்பாங்க. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசென்னை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன், எவரும் அறியாரு என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. வழியுதுங்களா? ஆங்கிலத்தில் இட்ஸ் பப்ளிங் இட்ஸ் பப்ளிங் இட்ஸ் பப்ளிங் இட்ஸ் பப்ளிங் இன் மை சோல், ஐம் சிங்கிங் ஐம் டான்சிங் since Jesus made me whole, no folk can understand me, how can I keep it quiet? It's bubbling, it's bubbling, it's bubbling, bubbling, bubbling day and night. பாடலாமா? தமிழில். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசென்னை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul, I'm singing, I'm dancing, Jesus made me whole, no folk can understand me, how can I keep it quiet? And something bubbling, 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 bubbling day and night. 94 Make me more like thee, Jesus, make me more like thee. தமிழில் உம்மை போலாக்கும் இயேசுவே உம்மை போலாக்கும், உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போல் மாற்றும். இந்த சபையோட ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டால், நம்மளாம் இயேசுவை போல மாறணும், அன்புள்ள பிள்ளைகளாக மாறணும். உம்மை போலாக்கும் இயேசுவே உம்மை போலாக்கும், உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும், உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். இங்கிலீஷில் மேக் மீ மோர் லைக் தி ஜீசஸ், மேக் மீ மோர் லைக் தி, give me a heart that filled with love and make me more like thee. Give me a heart that's filled with love and make me more like thee. அதுக்கப்புறம் பாட்டு நிறைய சாங் இருக்குது, நிறைய பாடல் பின்னாடி கற்றுக்கொள்வோம். என்ன இன்னைக்கு இது மட்டும் போதும். சரி, வந்த யாவருக்கும் நன்றி. நான் தொடர்ந்து உங்களோடு கூட ஒரு காரியங்களை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னோடய ஜெபம் என்னென்னா, நாம் எல்லோரும் வேதத்தை கற்றுக்கொள்ளணும். வேதத்தை கற்றுக்கொள்வது மாத்திரம் கிடையாது, புரியுதான்னு சொல்லணும். எனக்கு பல வேலைகளில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. புரியலைன்னா எனக்கு உடனே கேட்கணும், சரிதானே? என்னுடைய வேலை என்னன்னு கேட்டால், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறது தான், புரியாத மாதிரி சொல்லக்கூடாது. ஆக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சத்தம் கவனமாக கவனிக்க போகிறீங்க, என் வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீங்க. ரைட்டா? சரியாப்பா? யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு அப்புறமும் கேட்கலாம், அப்புறம் இடையிலையும் கேட்கலாம். நான் எப்படி போகிறோம், ஒரே டைரெக்ஷனில் போக மாட்டோம், 2 டைரெக்ஷனில் போவோம். ஸ்லைடு கடை இருக்குது, சின்ன சின்ன ஸ்லைட்ஸ் ஆங்கிலத்தில் போடுவேன். ஏன்னா சில பிள்ளைங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, தமிழ் தெரியாது வாசிக்கிறதுக்கு. எனவே நான் தமிழில் ஆங்கில ஸ்லைட் போடுறதுக்கு காரணம், நம்ம சில பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழில் வாசிக்க மாட்டாங்க. தமிழில் தானே நான் பேசுகிறேன், சரி, அங்கேயும் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ என்னோடு கூட நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி என்னுடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, பர்சனல் டிவோஷனல் லைஃப் அப்படின்னு பேசிட்டுருக்கேன். நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டால், நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க, ஆராதனை ஒரு நாளைக்கு வந்துட்டால் என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆராதனைன்னா என்னது? மாதத்தில் வாரத்தில் ஒரு நாளாக வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக வாழணுமா? பல வேலைகளில் நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோமே. பைபிள் வாசித்தோமா, ஜெபிச்சோமா, பாட்டு பாடணுமா, அப்புறம் என்ன ஆராதனை பண்ணணும்? பல வேலைகளில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியல. நீ நினைக்கிறோம், ஐயோ பாஸ்டர் ரொம்ப பிஸியாக இருக்கேன் பாஸ்டர், காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறேன், ராத்திரி வேறு வேலை பார்க்குறேன், என்ன நீங்கள் புரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. போது ஆனால் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்களேன்,
இவ்வளோ பிஸியாக இருக்கும்போது ஒரு முக்கியமான வேலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சாரி நான் செய்ய மாட்டேன், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? டைம் எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் போவாங்கயா, வேலை இருக்கும் எக்ஸசைஸ் போவாங்க, ஜிம்மு கூட போவாங்க, ஆனால் ஜபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பாருங்களேன், ஃபோன் மணிக்கணக்கில் பேசுவாங்க, பிஸியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபோன் எவ்வளோ மணி நேரம் பேசுகிறாங்க? மணிக்கணக்கில், 1 மணி நேரம் 2 மணி நேரம். சிலர் ஃபோனை விடவே மாட்டாங்க. எவ்வளோ நேரம் சோஷியல் மீடியா பார்ப்பீங்க? ஃபேஸ்புக்கு என்னென்ன புக்கெலாம் இருக்குதே, அது எவ்வளோ நேரம் செலவு பண்ணுவீங்க? பார்த்தீங்களா எவ்வளோ முக்கியமான பிரச்சனை. இன்றைக்கி எதை நான் வைக்கிறேனோ அதுதான் என்னோடய வாழ்க்கை. எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேனோ அதுதான் என்னுடைய முக்கியமான இடத்தையும் நேரத்தையும் எடுத்துரும். அது என்னோடய பணத்தையும் என்னுடைய எல்லாத்தையும் எடுத்து போயிடும். ஆக ஆண்டவர் எங்கே இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலன்னு நீங்கள் தான் கேட்கணும். என்னுடைய வேலை உங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும்தான். ஏன்னா நான் உங்கள் கூட வர முடியாது. ஆண்டவருடைய ஆவியானவர் கூட இருக்கிறாரு. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் காணப்படுகிறீங்க. ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. எனவே என்னுடைய கடமை என்னன்னு கேட்டால், உங்களை ஆண்டவருடைய வழியில் நடத்துவதற்கு உதவி செய்கிறது. நான் இல்லை நிறைய இடங்களில். பெற்றவங்க பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை வழி நடத்துகிறாங்க. நான் அடிக்கடி அப்பா அம்மாட்ட சொல்லுவேன், அம்மாப்பா அவன் பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் அவன் பின்னாடி வரும். இந்த சிங்கப்பூரில் எப்படி தெரியுங்களா, பிரைமரி வரை என் பிள்ளை பிரைமரி பள்ளிக்கூடம் படிக்கிற வரை. செகண்டரி போனவுடனே மெதுவாக அது என் பிள்ளை கிடையாது, ஊராம் பிள்ளை மாறிடும். டைம் இல்லை, பிஸி ஆகிட்டேன், வரவே வராது, கூப்பிட்டாலும் வராது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்பா வெளியில் போனால் என்ன செய்யும், பிள்ளை கத்தும், வரமா நான் வரணும் அப்படின்னு. அப்பா போகக்கூடாது, போனால் நான் பின்னாடி வருவேன்னு. இன்றைக்கி கூப்பிட்டா என்ன சொல்லுது பிள்ளை, வருமா வராதா? நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு கம், யூ கோ. நான் பிஸியாக இருக்கிறேன், என்னது ஃபோனில் இருக்கேன், டிவியில் போட்டியில் இருக்கிறேன். இன்றைக்கி பிள்ளைங்க வரமாட்டாங்க. ஆனால் பெற்றவங்களோட வேலை அந்த பிள்ளையை வழி நடத்தணும். ஒரு நேரத்தில் அந்த பிள்ளைங்க நம்மளை விட்டுட்டு வெளியில் போயிடுவாங்க. பாபிலோனில் போயிட்டாங்க. பாபிலோன்னு என்ன தெரியுங்களா, தானியலும் ஷேம்ஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. இந்த உலகம் இந்த பாபிலோன் போல பாவம் நிறைஞ்ச ஊர். இந்த பாவ மக்களோடு தான் வாழ்கிறாங்க, கடவுளை அறியாத ஜனங்களோடு தான் இருக்கிறாங்க 24 மணி நேரம். ஆக அப்படிப்பட்ட வாழ்க்கையில் பிள்ளைங்க இருக்கிறதுனால நீங்களும் நானும் கவனமாக கவனிக்கலைன்னு சொன்னால், என்னோடய வாழ்க்கை என்ன செய்யணும் கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களாக இருப்போமே தவிர மற்ற ஆட்களில் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளை போல வாழ்வோம். இதுதான் நடந்துகிட்ருக்கு. எனவே நான் உங்களோடு கூட வேகமாக ஒரு சில காரியங்கள் சொல்ல போகிறேன். என்ன பண்ண போகிறோன்னு கேட்டால், லிவிங் ஃபார் த காட்ஸ் க்ளோரி இன் டிவோஷன். ஆக என்னோடய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட நான் வாழப்போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட மகிமைக்காக வாழப்போகிறேன். காட்ஸ் க்ளோரினா என்னம்மா, ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள். காட்ஸ் க்ளோரினா என்ன, தேவனோட மகிமை. அதாவது வெஸ்ட்மின்ஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த்னு ஒன்று இருக்குது. அந்த கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த்தில் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்குன்னு கேட்டால், வாட் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் மேன், மனிதன் தலையாய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. முக்கியமான காரியம் என்ன, அதோட ஆன்சர் இப்படி போட்டிருக்கு ஷார்ட் கேட்டகிசமில், டு க்ளோரிஃபை காட் அண்ட் என்ஜாய் ஹிம் ஃபார் எவர். ஆக இந்த மனித வாழ்க்கையில் மனித நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் எதற்கு கடவுள் படைச்சிருக்கிறாருன்னா, ஏன் நான் சபைக்கு வருகிறேன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக வந்துட்டுருக்கேன். எதுக்கு வரேன்னா, இங்கே சபையில் இந்த சபைக்குள்ளே எது செய்தாலும் ஏதோ ஒரே ஒரு நோக்கம் தான் மனதில் இருக்கணும். இது என்னத்துக்காக, என்னுடைய நாமம் என்னை உயர்த்துவதற்கு வரல, நான் ஆண்டவரை உயர்த்துவதற்கு வந்திருக்கிறேன். அதான் அப்போஸ்தலன் யோவான் சொல்லுவார். என்ன அப்போஸ்தலன் யோவான்ல என்னது யோவான் ஸ்நானகன் சொல்லுவார், கிறிஸ்து பெருக நான் சிறுக. ஜான் த பேப்டிஸ்ட்னு சொல்லலாம். அவர் சொல்கிறார் கிறிஸ்து பெருகணும். அப்படி நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம சற்று கவனமாக கவனிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கே இயேசு கிறிஸ்துவ வச்சுருக்கிறோம், எங்கே ஆவியானோட வழிநடத்துதல் வச்சுருக்கிறோம், எங்கே தேவனை முதலிடத்தில் வச்சுருக்கிறோம். ஆக இந்த வாழ்க்கையில் முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவரை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். 3 முக்கியமான காரியம் சொல்வது வழக்கம் எனக்கு இருக்குது. முதல்ல நான் புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் க்ளோரி இன் அவர் ஒர்க். நம்முடைய வாழ்க்கையில், வேலையில், குடும்பத்தில் எந்த இடத்துல எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்த போகிறேன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது, லிவிங் ஃபார் காட்ஸ் க்ளோரி இன் ஒர்க் பிளேஸ். நம்ம வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் எப்படி நான் ஆண்டவர் மகிமைக்காக வாழ போகிறேன்னு சொல்ல பார்க்க போகிறோம். மூணாவது, ப்ராக்டிக்கல் வேஸ் டு ஒர்க் ஃபார் காட்ஸ் க்ளோரி. ஆக சில வேலைகளை நான் எப்படி செய்தால் ஆண்டவரை நாமத்தை என் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த முடியும். 3 காரியம் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். பல வேலைகளை நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, வெவ்வேறு இடங்களில் வேலை பார்க்குறோம். இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்.
சில வேலைகள் ருட்டீனாக ஒவ்வொரு நாளும் காலையிலும் சாயங்காலம் மாலையிலும் ஒரு நாள் வேலை பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கலாம், பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கலாம், சிலர் வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கலாம். ஆக எங்கே நீங்கள் வேலை பார்த்தாலும் பல வேலைகளில் எனக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு போராட்டம் இருக்குது. டெய்லி எந்திரிச்சு போகணும், அங்கே வேலை செய்யணும், ஏதோ ஒரு விதமான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நேரம் இல்லை. ஆக பல வேலைகளை என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு ருட்டீன் சொல்லுவாங்க. ருட்டீன் என்னது? மாற்றி மாற்றி செய்கிறதே திருப்பி 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 செஞ்சிட்ருப்போம். ஏதாச்சும் மீனிங்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதே சமயத்தில் இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பவுல் அடிகளார் என்ன சொல்லுகிறாரு, எல்லாரும் 1 Corinthians 11 எடுத்துக்கலாம். 1 Corinthians 10வது அதிகாரம் எடுத்துக்கலாமா? எடுத்துகிட்டு 31வது வசனத்தை வாசிச்சிருப்போம். ஒரு நிமிஷம் எல்லோரும் எடுத்துக்கிற போகிறீங்க. அப்படி எடுக்க முடியலைன்னா இந்த தாளில் இன்றைக்கி போட்ட அந்த நியூஸ் லைனில் கூட இந்த கடைசியில் நான் போட்டிருக்கேன். இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம், மனப்பாடம் பண்ண போகிறோம். சிம்பிள் வசனம், தமிழ் தானே இருக்கு. எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா இல்லையா? சின்ன பிள்ளைங்களுக்கு நான் கேட்கப்பேன். நான் சின்ன வசனம் தான், படிங்க பார்க்கலாம். இதை கடைசியில் எடுங்க பார்த்துக்கலாம். இப்போ இல்லை நான் சொல்லும்போது எல்லாம் எடுத்தாச்சா? 1 Corinthians chapter 10 verse 31. Those who can read in English, feel free to read in English. Those who can follow in Tamil, please read in Tamil. தமிழில் வாசிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ வாசிப்பீங்க. அப்புறமா இங்கிலீஷில் வாசிக்கிறவங்க சேர்ந்து வாசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிமிஷம் நான் டைம் தர போகிறோம். 2-3 நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டு திருப்பி என்கிட்ட சொல்லப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். செய்யலாமா? இப்போ தொடங்குவோமா? நம்ம எல்லோரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாமா? சத்தமாக வாசிப்போம். ஆகையால் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் 1 Corinthians 10வது அதிகாரம் 31வது வசனம் திருப்பி சொல்லலாமா? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கலாமா? நீங்களே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மி தானே வசனம் இருக்குது. 10 வார்த்தை தான் இருக்குது. யார் சொல்ல போகிறா? உங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணுமே. என்ன கொடுக்குறது? என்னம்மா? ஒரு நிமிஷம் மகளே, 1 Corinthians அந்த பக்கத்தை சொல்லிருங்கப்பா. 223 புதிய ஏற்பாட்டில் எடு. தமிழும் கலையும் சேர்த்து எடுங்க பார்க்கலாம். எடுத்தாச்சா? மனப்பாடம் பண்ணியாச்சா? கேன் யூ ரீட் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ், பிரதர் ஜான், பிரதர் ஜோசப்? 1 Corinthians chapter 10 verse 31. Do? Very good, thank you. Can you memorize it? Time to memorize it now. Right. சரி, எல்லாத்தையும் சேர்ந்து சொல்ல போகிறோம். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், அப்புறம் தனித்தனியாக சொல்ல வைக்க போகிறேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 Corinthians 10:31. மறுபடியும் சொல்லுமா? திருப்பி சொல்ல போகிறோம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 Corinthians 10வது அதிகாரம் 31வது வசனம் மறுபடியும் சொல்ல போகிறோம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இப்போ பார்க்கக்கூடாது, இப்போ பார்க்காம சொல்ல போகிறோம். யாராச்சும் தைரியமாக சொல்லுங்கம்மா, எந்திரிச்சுப்போம். எந்திரிச்சு நின்று சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லலாம். ஆகையால் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் 10 Corinthians 10 1 Corinthians வாங்க. வேறு யார் சொல்ல போகிறது? உங்களுக்கு அப்புறம் கை தட்டிடுவோம் மொத்தமாக. சொல்லுங்க. வெரி குட் வெரி குட். வெரி குட். அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து கை தட்டிடுவோம். அப்போ வேறு யார் சொல்கிறது? சின்ன பிள்ளைங்க யார் சொல்லுவாங்களா? வேறு எனிபடி வாண்ட் டு சே இன் இங்கிலீஷ்? முதல்ல சாப்பிட்றது, குடிக்கிறது. ஆமாம், மகிமைக்காக செய்யும். வேறு யார் சொல்ல போகிறது? யாருக்காச்சும்? சிம்பிள் தானேம்மா. ஒரு வசனம், அதனால தான் எல்லாரும் ஞாபகப்படுத்த சொன்னேன். இது பாருங்களேன், எப்போவுமே மனப்பாட வசனம்னு ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா? நம்ம இங்கே டைம் இல்லை, அதனால் எடுக்கிறது இல்லை. சரி, இப்போ நம்ம எல்லோரும் கண்ணை முடிக்கிட்டு சொல்ல போகிறோம். கண்ணு முடிக்குவோமா? எல்லோரும் பார்க்கக்கூடாது. இங்கிலீஷ் வச்சோம், இங்கிலீஷில் தமிழில். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும்
தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம். நன்றி. சரி, நான் நிறைய நேரம் எடுத்துடக்கூடாது, எனவே நான் விட்டுறேன். இதை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன எதை செய்தாலும் சரி, என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே என்ன செய்யணும்? கடவுளுடைய நாம மகிமைக்காக செய்யணும். ஒரு முறை ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு கிளீனர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் கிளீனிங் வேலை தான் பார்க்குறார். ஆங்கில மேற்கத்திய உலகத்தை ஜெனிட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஜெனிட்டர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ ஒரு ஐயா அங்கேருந்து புதுசாக வந்தார். அப்புறம் இந்த க்ளீன் பண்ணுற ஐயாவை பார்த்துட்டார். பார்த்தோன்னா அவர் கேட்டார், ஐயா நீங்கள் என்ன இந்த இந்த கம்பெனியில் என்ன வேலை பார்க்குறீங்க? அவர் என்ன வேலை பார்க்குறாரு? க்ளீனிங் வேலை. அவர் என்ன சொல்கிறார்? எப்படி சொல்கிறது இந்த வேலையை? அவர் சொன்னார், help provide clean and welcoming environment where people can do their best work. அவர் என்ன சொல்கிறாரு? நான் என்ன செய்கிறேன்? இந்த இடத்துல க்ளீனான வேலை செய்து சுத்தமான வச்சு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக அவர் செய்கிற வேலை க்ளீன் பண்ணுற வேலை. ஆனால் அவரோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்த சுத்தப்படுத்தி எல்லாரும் அந்த இடத்துல ஆரோக்கியமாக என்ன செய்யணும்? அந்த இடத்துல பங்கு கொள்ளணும், உதவி செய்யணும். இப்போ பார்த்துக்கலாம், இங்கே நம்ம ஒரு அம்மா இருக்கிறாங்க, நம்ம உதவி செய்கிறவங்க. அவங்க அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம சண்டே வருகிறோம், ஒரு சின்ன வேலை கூட கிடையாது நமக்கு. இங்கே வரும்போது ஏதோ குப்பை தூக்கி போடுறோமா, கூட்டுறோமா, நம்ம எதுவும் செய்கிறது கிடையாது. இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த சபையில் 20 வருட காலங்கள் ஆகிடுச்சு. அந்த சகோதரி இருக்கிறதுனால எல்லாத்தையும் தொலைச்சி வச்சுருக்கிறாங்க. அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான இடத்த நமக்கு கொடுத்துருக்காங்க. வச்சுக்கோங்க, ஒருத்தருமே க்ளீன் பண்ணலை, எப்படி இருக்கும் இந்த இடம்? ஸோ ஒவ்வொரு இடத்துல தேவன் உங்களை வச்சிருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு கூட. நீங்கள் செய்கிற வேலை சின்ன வேலையா பெரிய வேலையா என்பது முக்கியம் கிடையாது. சில பேர் மக்கள் பார்க்குறாங்களா பார்க்கலையா அதுவும் கவலை கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய தகப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு, இப்போ தான் ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்குள்ளே ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு. என்னுடைய ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? வைக்கிற இடத்துல அவருக்கு சாட்சியாக வச்சுருக்கிறாரு. நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் நம்ம வேலை, எந்த வேலை, எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும் அது தேவனுடைய பக்தியாக ஆராதனையின் காரியமாக நான் செய்யணும். எந்த வேலை செஞ்சாலும் எப்படி செய்யணுமா? தேவனை நான் ஆராதிக்கிறதுக்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆக உங்களுடைய வேலை எதாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பெரிய வேலையில் இருக்கலாம், சின்ன வேலையில் இருக்கலாம். மக்கள் மதிக்கிறாங்களோ மதிக்கலோ எனக்கு கவலை கிடையாது. என்னை ஆண்டவர் ஒரு முக்கியமான நோக்கத்தோடு அங்கே வச்சுருக்கிறார். நான் வேகமாக உங்களோடு கூட சில காரியங்களை சொல்லிட்டு போக போகிறேன். முதலாவது நானும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டோட மகிமைன்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். என்னம்மா மகிமைனா என்னன்னு கேட்டேன். இங்கிலீஷ் சொல்லுது, the glory refers his greatness, majesty and excellence. அப்படின்னா என்ன அதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறது. அவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார், இந்த கிரேட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மெஜஸ்டிக், மகிமை நிறைஞ்சவராக இருக்கார், மாட்சிமை நிறைஞ்சவராக இருக்கிறார். அவர் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பல வேலைகளில் பெரிய பெரிய தலைவர்களில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கள அவங்க எப்படி யூ ஆர் எக்ஸலன்ஸ் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆக நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகா உலகத்தை படைத்த மகா என்ன செய்கிறது? மாட்சிமை நிறைந்தவர், மகா உன்னதத்தில் வாசம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் என்ன இந்த சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் God, glory of God refers to his greatness, majesty and excellence. He is not ordinary God. யாரோ எவரோ கிடையாது. நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம் கிடையாது. நான் இன்னைக்கு நானாக உருவாக்கலை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஏன் அப்படி சொல்லுது தெரியுங்களா உங்களுக்கு? வரலாற்றில் எத்தனையோ 1000 வருடமாக அவர் ஆராதனை தேவனாக இருக்கிறார். அவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார்? இந்த உலகம் கொல்லாத ஆண்டு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படினா என்னது? வானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த உலகத்தெல்லாம் அவர் படைச்சிருக்கிறார். அவர் படைப்பின் தேவனாக இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார். அவருக்கு நான் என்ன செய்கிறேன்? கொடுக்க வேண்டிய டியூ ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? ஐ எம் glorifying him because what he is worthy to be glorified and worshipped. ஆனால் யார் அதை மகிமைப்படுத்துன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறோம். வேகமாக வாசிங்க. சங்கீதம் 19:1 ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 19:1 வேகம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பொழிகிறது, அறிவை தெரிவிக்கிறது. பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை,
கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகிலும் சத்தம் பூமி எங்கும். ஆக இந்த மகிமை யார் யார் படுத்துறான்னு கேட்டிங்கன்னா, இந்த இயற்கையை பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேப்பா, இந்த இயற்கையெல்லாம் யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? அது ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்திட்டு இருக்கு. அந்த கிரியை அந்த ஆண்டவர் செய்திருக்கிறால, அந்த சிருஷ்டி கர்த்தர் இருக்கார் இல்லையா? சில வேளை இந்த பில்டிங் போய் பார்க்குறவங்க ரொம்ப மகா பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறான். யாரும் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினது? அவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறான். சாங்கி ஏர்போர்ட்டில் போயிருக்கிறோம், இல்லை அந்த கார்டன்ஸ் பை த பே போட்டிருக்கோம். பில்டிங்லாம் சூப்பராக சிங்கப்பூரில் கட்டி வச்சுருக்காங்க, பெருசாக. ஆக அதில் கூட என்ன இருக்குது? குறை இருக்குது. ஆனால் ஆண்டோட படைப்பு பார்த்தீங்களா? ஆண்டோட படைப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது தெரியுங்களா? இந்த கடல் 71% கடல் இந்த உலகம் தண்ணியால் நிறைஞ்சிருக்கு. 71%. 29% தான் இந்த பூமி. இந்த பூச்சி இருக்குல்ல, பூச்சி இருக்க பார்த்துருக்கீங்களா? ஃப்ளவர் இருக்குது, பூச்சி இருக்குல்ல, எவ்வளோ விதமான பூச்சி இருக்குது தம்பி? சும்மா கெஸ் பண்ணுங்கப்பா. 5000 தானா? பரவாயில்ல, 5000 சொல்லிட்டாரு. இருக்கும். பூ இருக்குல்ல, பூ எத்தனை விதமான பூ இருக்குது? வாசம் கேட்டிருக்குல்ல, வாசம் இருக்குல்ல, ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு விதமான வாசம் இருக்குது. இந்த பூச்சி இருக்குல்ல, எறும்புலையே நிறைய வகை இருக்குயா. வண்ணத்து பூச்சி இருக்கு இல்லையா, அதுலேயே விதவிதமான கலர் இருக்குது, சைஸில், கலரில். நீங்கள் நெருக்கமாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மரம் செடி கொடியை பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு குறைஞ்சபட்சம் இந்த பூமியில் 7 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை பில்லியன் மக்கள் இருக்கும்? 7 பில்லியன் தாண்டிடுச்சு பூமி. 8வது பில்லியனில் ஓடிட்டுருக்கு. 8 பில்லியன் மக்கள், மில்லியன் சொல்லலை. சிங்கப்பூர்லேயே 5-6 மில்லியன் வந்துருச்சு. இப்போ இந்தியாவில் 1 பில்லியன் மக்கள் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தனை போல இன்னொருத்தன் கிடையாது. என்ன பாஸ்டர் ஒரே மாதிரி 7 பேர் இருப்போன்னு சொல்கிறாங்க? ஒருத்தன் கை ரேகை இன்னொருத்தன் கையோட ஒத்து போகாது. ஒருத்தன் கண்ணுடைய புருவம் இன்னும் கண் கருவழி இன்னொருத்தனுக்கு. அதனால தான் இப்போ சிங்கப்பூரில் என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணிட்டாங்க? செக் பாயிண்டில் என்ன பண்ணலாம்? இப்போது பார்த்தாலே போதும், போயிட்டே இருக்கலாம். ஏன்னு கேட்டால் நம்மளால் எதெல்லாம் ஏமாத்துறான். கண்ணை ஏமாற்ற முடியாதுல்ல, கையை ஏமாற்ற முடியாதுல்ல. 7 பில்லியன் மக்களும் 7 குறைஞ்சபட்சம் 7 பில்லியன் வித்தியாசம் இருக்குதுயா. குறைஞ்சபட்சம் 2 பேர் பார்க்குறதுக்கு ஒன்று மாதிரி இருப்பாங்க, ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பாங்க, ஆனால் 2 பேரும் வித்தியாசமாக இருப்பாங்க. இந்த இயற்கை ஒவ்வொன்றையும் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த கடவுள் எப்படிப்பட்டவர்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இந்த கடவுள் இந்த இயற்கை என்ன சொல்லுதுங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. சிறு வயது இதிலே ஒரு பாட்டு இருக்குது. காக்கா கரையுது பார், கூவுது பார், காக்கா கரையுது பார் காக்கை என்ற பறவையினம், கூவுது பார் குயில் என்ற பறவையினம், கரைந்தாலும் கோவினாலும் அவ தேவனையே துதிக்கின்றன. தேவனை மகிமைப்படுத்துதான். தம்பி தங்கி நீயுவா, நீயும் தேவனை துதிப்பாயா? அந்த பாட்டு அப்படி வரும் சின்ன வயசில். அப்போ ஒவ்வொரு கிரியைகளும் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அது நேர்த்தியாக தன்னோட வேலையை செய்து அது ஆண்டவரை கனப்படுத்திக்கிட்டு மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்குது. அதான் சங்கீதம் 19:1 சொல்லுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. ஆக அது பேசலை, அது சத்தம் போடலை, ஆனால் அதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் பயப்படுறான் இந்த இயற்கைக்கு முன்னாடி. ஏன்னா இயற்கை படைத்த ஆண்டவர் யாராக இருக்கார்? அதோடைய வேலை ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இருக்கு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். தம்பிகளா அந்த ஜெரமியா அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அந்த மகிமையான ஆண்டவர் இந்த பூமியில் எனக்காக உங்களுக்காக பூமியில் வந்து, அந்த வார்த்தையின் தேவன் இந்த பூமியில் வந்து என்ன செஞ்சாரம்மா? வாசிக்கலாம். அந்த மறுபடியும் எனக்காக வாசிங்க. 1வது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். இந்த மகிமை யாரில் பார்த்தோம்? இந்த மகிமை யார் மூலமாக வெளிப்பட்டதுன்னு கேட்டால், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவருடைய மகிமையை இந்த இயற்கை வெளிப்படுத்துகிறது. அந்த மகிமையை வெளிப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் வந்தது யாருன்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் எப்படி வெளிப்படுத்தின? எந்த மகிமை வெளிப்படுத்துன்னு கேட்டால், எந்த மகிமை தேவனுக்கு இருந்துச்சோ இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் இருந்த அதே மகிமை எங்கே பார்த்தோன்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மகிமை வெளிப்படுத்துவதற்கு வந்தார். வாசிக்கலாம். இன்னொரு வேத வசனம் இருக்குது பாருங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் 21வது வசனம். எபேசியர் 3:21. சபையுடைய வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இந்த இயற்கை மகிமைப்படுத்துது,
ரெண்டாவது ஆண்டவராக இயேசு மகிமைப்படுத்த வந்தார். மூணாவது இந்த சபையுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சபையை ஆண்டவர் ஸ்தாபித்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரை மகிமை, கிறிஸ்துவின் மூலமாக யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். இன்றைக்கி நம்முடைய சபையில் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? தேவதை சித்தத்தை செய்கிறோமா? தேவனுக்கு பிரியமாக சபை நடக்குதா? தேவன் இங்கே மகிமைப்படுத்தப்படுகிறாரா? சபைக்குள்ளே போன உடனே நல்லா புரிஞ்சுக்கணும், பயத்தோட பக்தியோடு வரணும்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா இந்த உலகத்தை கொள்ளாத ஆண்டவர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார். நான் என்ன செய்யக்கூடாது? என் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. அவரை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே வச்சுக்கோங்க, இந்த இடத்துல சிங்கப்பூரில் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ இந்த நாட்டோட பிரதமர் வந்து உட்காந்துருக்காருன்னா நான் எப்படி உள்ளே நுழைவேன்? நான் எப்படி பேசுவேன்? எப்படி இருப்பேன்? அதுக்கு மேலே என்னோடய ஆண்டவர் பயன்படும். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, டு glorify means reflect God's character and show his excellence and to honor him in all that we do. When I want to glorify God, must understand அவர் யார், அவருடைய பண்பு எப்படிப்பட்டது, இஸ் கேரக்டர். ரெண்டாவது என்ன பண்ணணும்? இஸ் எக்ஸலன்ஸ். மூணாவது என்ன பண்ணணுமா? ஆனரிங், மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னென்னா, என்னுடைய வேலை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருக்கணும்? ஒர்க் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் வர்ஷிப். நம்முடைய வேலை கூட, நான் செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் கூட அது என்னவாக இருக்குன்னா, அது ஆராதனையின் ஒரு பகுதி, ஆராதிக்கிற ஒரு இடம் தான் வேலை செய்கிற இடம். வாசிக்கலாம். எபேசியர் கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனம். கொலோசியன் சாப்டர் 3:23. வாசிங்க. கொலோசியர் 3:23 எடுத்து வாசிங்க. எதை செய்தாலும் செய்யாமல், ஆக நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும், அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நான் எதை செய்தாலும் யாருக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டால், ஆண்டவருக்கு என்று. எந்த மனிதனை பார்த்து நான் வேலை செய்யக்கூடாது. மக்கள் என்னை மதிக்கிறாங்களா மதிக்கலையா என்பது முக்கியம் கிடையாது. எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நான் ஆண்டவருடைய வேலைக்காரனாக இருக்கிறேன், ஆண்டவருடைய சாட்சியாக இருக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாய்ப்பை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என்னுடைய வேலையில் எனக்கு செய்ய போகிறேன், நான் ஆண்டவருடைய மகிமைக்காக என்னுடைய வேலையை செய்ய போகிறேன். ஸோ என்னோடய வேலை என்ன இருக்குது? அதான் இங்கிலீஷ் ஒர்க் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் வர்ஷிப்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால், ஆண்டவரோட வேலை செய்யும், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஒரு வழி தான் என்னது? என்னோடய வேலை. இன்னொரு வேத வசனம் இருக்குது, பிரசங்கி 9வது அதிகாரம் 10வது வசனம். வாசி. எதுவோ உன் பலத்தோடு செய். ஆமாம். ஆக நீங்கள் எது செய்தாலும், இங்கிலீஷ் செய்வனே தெரிந்த செய். எதை செய்தாலும் சிறப்பாக செய்யணும். எதுவே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து சில வேலைகளை, சாதாரண வேலைகள் இருக்கிறீங்க. டைப்பிங் வேலை இருக்கலாம், இல்லை ரிசப்ஷன் மாதிரி ஃபோன் ஆன்சர் பண்ணலாம், சில வேலை சமைக்கிற வேலை பார்க்கலாம், சில வேலை மெஷின் ரிப்பேர் பண்ண வேலையாக இருக்கலாம். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நிறைஞ்சுக்கங்க, நீங்கள் செய்கிற வேலை எப்படி பெரிய வேலை என்பது முக்கியம் கிடையாது. அந்த வேலை என்னன்னு கேட்டால், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பகுதி. ஆண்டவரை ஆண்டவரை மூலமாக என்ன செய்கிறேன்? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது ஒரு வாய்ப்பு. நான் முதலே சொல்லியிருக்கேன், ஒருத்தர் ஜிம் பேக்கர்னு ஒரு ஊழியக்காரர். ஜிம் பேக்கர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சிறைச்சாலையில் போட்டாங்க. 5 வருஷம் ஃபைன் அடிச்சிட்டாங்க. 5 வருஷம் அவருக்கு சிறையில் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஜிம் பேக்கருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, 5 வருஷம் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்துட்டார். அவர் பாஸ்டர், பெரிய பாஸ்டர், மெகா சர்ச் பாஸ்டர். ஆக்சுவலி சாதாரண பாஸ்டர் கிடையாது, பெரிய பாஸ்டர். டிவியில் அப்போவே வர ஆச்சிட்டாரு. இப்போ கூட இன்றைக்கி போய் கூகுளில் ஜிம் பேக்கர்னு தட்டி பாருங்கள். அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டுட்டு இவரை பேச சொன்னாங்க. அவர் சொன்னார், ஐ வர்ஷிப் காட் பை கிளீனிங் டாய்லெட் ஃபார் 5 இயர்ஸ்ன்னு சொல்கிறார். ஐ வர்ஷிப் காட். இவருக்கு என்ன பண்ணிட்டானுங்க, சிறைச்சாலையில் தண்டனை கொடுத்தாங்க. தண்டனையில் ஒரு வேலை என்ன தெரியுமா? சிறைச்சாலையில் எல்லாருக்கும் வேலை இருக்குது. இவரோட வேலை என்னன்னு கேட்டால், அவர் இருந்த செல்லுக்கு இல்லை, அந்த டாய்லெட் இருந்தது காமன் டாய்லெட்டு, அதை டெய்லி இவர் க்ளீன் பண்ணுறது அவரோட வேலை. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த டாய்லெட்டில் ஒவ்வொரு நாளும் அழகாக க்ளீன் பண்ணி நீட்டாக சுத்தமாக வச்சுருப்பாராம். அந்த டாய்லெட் இவர் போனதுக்கப்புறம் எப்படி இருக்காது? ரொம்ப நல்லா இருக்கும், க்ளீனாக இருக்கும், ஸ்மெல்லே வராது, சூப்பராக இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, ஜிம் பேக்கர் ரொம்ப அழகாக செய்கிறாரு, நல்லா செய்கிறாரு. அங்கே இன்மேட்ஸ் எல்லாம் அவர் பாராட்டுவாங்க.
இப்போ சிங்கப்பூரில் கூட ஏர்போர்ட் டாய்லெட்லாம் போனால் ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. சில டாய்லெட் அசிங்கமாக இருக்கும். அப்போ நான் எப்போவுமே ஏர்போர்ட் டாய்லெட் போகும்போது அந்த 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 இது அந்த இது போட்டிருப்பாங்களே நல்லா இருக்கா இந்த அந்த மார்க் போடும்போது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஏன்னா அவனுக்கு கம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலன்ட் போட்டு வருவேன். ஆக எந்த வேலை என்பது முக்கியம் கிடையாது. என்ன எப்படி வேலை செஞ்சாலும் கேன் பி ஆக்ட் ஆஃப் வர்ஷிப் வென் டன் ஃபார் காட்ஸ் க்ளோரி. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நான் செய்யும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுளோட புரிஞ்சுக்கணும். நான் என்னோட எப்படி தேவன் என்ன செஞ்ச இயற்கை வணங்குது, தேவனாக இயேசு கிறிஸ்து இந்த ஆராதிக்க என்ன செஞ்சால் மகிமைப்படுத்த வந்திருக்கிறார். திருச்சபையுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் தேவனை மகிமைப்படுத்தணும். ஆக திருச்சபையின் அங்கத்தினா நான் தனியாக இருக்கிறேன். ஆக 6 நாளில் 7 நாளில் ஒரு நாள் தான் நான் காலையில் சாயங்காலம் வர்றேன் இங்கே. மற்ற 6 நாள் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ அந்த 6 நாள் எப்படி வாழணும்? நான் நீங்கள் நிறைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? சர்ச்சில் தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா ஆண்டவரே, அங்கே போனால் கெட்ட வார்த்தை பேசுறது, வேலையில் சண்டை போடுறது பார்த்துருக்கீங்களா? நிறையா பேருடைய வேலை, நிறையா விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல சாட்சி இல்லை. வேலை ஸ்தலத்தில் கெட்ட பேர், லேட்டாக போகிறது, ஏமாத்துறது, நேர்மையாக இருக்கிறது இல்லை. கேட்டால் பேர் கிறிஸ்தவ பேர், கேட்டால் இந்த சர்ச்சு பிபி சர்ச் பாஸ்டர்கிட்ட போகிறேன், இவர் தான் எங்கள் பாஸ்டர்னு சொல்கிறது அவமானம். எனக்கு என்ன பேர் சொன்னாலே அவமானம், காண்டவர் பேர் சொன்னால் ரொம்ப அவமானம். நீங்கள் வேலை செய்கிற ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் மூலமாக ஆண்டவர் அவங்க பார்க்கணும். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு கொடுத்த வேலை ஆண்டவர் ஒருத்தர் கொடுத்துருக்கிறார். நீங்களே வரல. உங்களை கொண்டு போய் அந்த கம்பெனியில் யார் உட்கார வச்சா தெரியுமா உங்களுக்கு? யாரையா உட்கார வச்சா? அந்த எஜமான் நல்லவனாக இருக்க வாய்ப்பு இல்லை. ரோமர் 13 அப்புறமா வாசிச்சு பாருங்க. சில வேளை அவன் கெட்டவனா கூட இருப்பான். பட் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, கிருபையாக ரட்சித்திருக்கிறாருல, நீங்கள் தானே சாட்சியாக இருக்கணும் அவருக்கு. ஆக உங்கள் வாழ்க்கையை கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கடவுள் உங்களை வச்சிருக்கிறார். யோசேப்பை தோண்டி போய் சிறைச்சாலையில் போட்டாங்க, பொத்திபார் வீட்டில் போட்டாங்க. யோசேப்பு எங்கே இருந்தாலும் ஆண்டவரோட ஆவியானவர் அவன் கூட இருந்தார். ஆண்டவரோட ஆவியானவர் அவன் கூட இருக்கிறதுனால என்ன செய்யலை? ஆண்டவரை விட்டு அவன் தூரமாக போகலை. ஆண்டவரை பட்டுக்கொண்டான். ஆண்டவரை நாம மகிமைப்படுத்தினான். அவன் எங்கே போனாலும் ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைச்சது. தானியேல், ஆபேத், மேஷாக்னோ என்ன செஞ்சாங்க? அவங்க நண்பர்கள் வந்தாங்க, பாபிலோனில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா வேலை செஞ்சுருக்கலாம். அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாரும் அவங்கள ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. எப்படி வேணாலும் குடிச்சு வெறிச்சு ஐக்கியத்தனமாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவங்க என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஸோ இந்த சாயங்கால வேளையில் சொல்லுகிற காரியம், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, ஆண்டோட நாம மகிமைக்காக செய்யணும். ஒரு முறை என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கம்போசர்னா பாட்டு நல்லா எழுதி நல்லா கண்டக்ட் பண்ணுறவர் இருந்தார். அவர் எது செய்தாலும் மிகவும் துல்லியமாக வேலை பார்ப்பார். அப்போ அவர் பார்த்த ஒரு நண்பர் சொன்னார், என்னையா இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு செய்கிற? ஒருத்தர் மக்களுக்கு சில வேலைகளில் நம்ம என்ன செய்கிறோன்ற மக்களுக்கு தெரியாது, நம்ம சொல்கிறத தான் கேட்டுட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ மியூசிக்கை பற்றிலாம் எல்லாருக்கும் நாலேஜ் கிடையாது. அப்புறம் இந்த ஐயா என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன காரியங்கள்லாம் ரொம்ப துல்லியமாக செஞ்சு பார்த்து செய்வார். அப்போ அவங்க சொன்னார், அவங்க கேட்டேன், ஏன் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிற அப்படின்னு கேட்டார். அந்த ஐயா சொன்னார், ஐ ரைட் மியூசிக் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், ஹீ ஹியர்ஸ் எவ்ரி ஒன் எவ்ரி நோட் அப்படின்னு சொன்னார். நான் யாருக்காக பாட்டு எழுதுறேன்னு தெரியுங்களா? இசைக்கு அமைக்கிறேன்ல, யாருக்கு? ஆண்டோட மகிமைக்காக செய்கிறேன். அவர் ஒவ்வொரு நோட்டு, ஒவ்வொரு இசையில் ஒவ்வொரு நோட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு தாளம் இருக்கு இல்லையா, அது யார் கேட்டுட்ருக்கா? ஆண்டவர் கேட்டுட்ருக்கார். அதே போல் தான் என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன வேலை செஞ்சாலும், சின்ன வேலையா பெரிய வேலையா என்பது முக்கியம் கிடையாது. அது எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும், என்னை யாரும் பார்த்தாலும் பார்க்காட்டியும், நான் ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய வேலை ஸ்தலத்தில். ஐயா, நீங்கள் குக்காக இருங்க, காடாக இருங்க, எந்த வேலை வேணால் பார்த்துட்ருங்க, உங்களை யாருமே பார்க்கல, கவலை கிடையாது. வாகனம் ஓட்டுக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், ஆண்டவரோட மகனா, ஆண்டவரோட மகளா நீங்கள் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார் அந்த வேலை ஸ்தலத்தில். எனவே உங்களுக்கு 6 நாள் ஆண்டவரை ஆராதிக்கிற இடம் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க வேலை ஸ்தலம். அந்த 6 நாள் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு 7வது நாள் இங்கே வரும் பொழுது அந்த ஆராதனை பிரதிபலிப்பு தான் இங்கே. சில வேலையில் 2 பேர் சில ரெட்டை வேஷம் போடுறாங்க. ரெட்டை வேஷம்னா என்னது? அங்கே வேற இங்கே வேற. அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த கதைக்கு வந்துடுவோம். லிவிங் ஃபார் த காட்ஸ் க்ளோரி இன் த ஒர்க் பிளேஸ். ஆக ஆண்டவரோட வேலை ஸ்தலத்தில் நான் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமான பண்புள்ளவனாக வேலை ஸ்தலத்தில் காணணும். Many workers struggle with frustration, boredom and difficult colleagues. சில வேலைகளில் சில இடங்களில் நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகளில் ஃப்ரஸ்ட்ரேஷன். தொடர்ந்து நான் வேலை பார்த்துட்ருக்கோம், சம்பளம் ஏற்ற மாட்டானுங்க. நல்லா நான் ஏமாத்துறவனுக்கெல்லாம் மதிப்பு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். சில வேலை திருப்பி அதே வேலை செஞ்ச போட்டு சோர்ந்து போயிடுவோம்.
சில வேலை என் கூட இருக்கிறவன் நல்லவனாக இருக்க மாட்டான். அதிகமான மக்கள் இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் கூட பவுல் என்ன சொல்கிறாரு, இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கப்பா. 1 கொரிந்தியர் 10:11 மறுபடியும் வாசிக்கலாம், நிறுத்தி வாசிப்போம். வா. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அப்போ புசித்தனா என்னது? எது புசிக்கலாம், எது சாப்பிடலாம்? கடவுளுக்கு பிரியமானதை, கடவுள் மகிமைப்படுத்துகிற, கடவுள் கொடுத்ததை சாப்பிடணும், கண்டதை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி குடிக்கிறது என்னது? எனக்கு இந்த உலகம் குடியிலே குடிச்சவராக போயிடுச்சு. விசேஷமாக இந்த டாமெட்ரி மற்ற இடங்கள்லாம் போனீங்கன்னா வெறும் குடிக்கிறது, வீடு வீடாக குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்கப்பா. பொண்ணும் ஆணும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கிறிஸ்தவங்களும் சேர்ந்து குடிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். நான் இந்த போதைக்கெல்லாம் எதிராளிப்பா. நான் ஒத்துக்கிறது இல்லை. புரியுதுங்களா? அவங்க வாழ்க்கை கெடுத்துரும். நிறைய பேரோட வாழ்க்கை கெடுத்துருக்குது. நீங்கள் உணவு உட்கொள்கிறது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்தால் சாப்பிடுங்க. நீங்கள் குடிக்கிற தண்ணி எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்கள் நன்மைக்காக இருந்தால் சாப்பிடுங்க. அதே உங்களுக்கு நன்மையாக இருக்குன்னு நினச்சி உங்களால் மற்றவங்களுக்கு தீங்கு வருதுன்னா அது உங்களுக்கு நன்மை தரல, உங்கள் வாழ்க்கையில் மதிப்பு கொடுக்காது. அது தொடாதீங்க, சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் அவர் ஸ்டெப் ஒன்று கீழே போகிறாரு. எதை செய்தாலும்னா என்னம்மா அர்த்தம்? நீங்கள் சாப்பிட்றது, ஏன் சாப்பிட்றது குடிக்கிறது சொன்னார் இவர்? யார் சாப்பிடாமல் இருக்கிறாங்க? யார் குடிக்காமல் இருக்கிறாங்க? ஆக நான் சாப்பிட்றது எதுவாக இருக்கும்போது கூட அதில் தேவனை மகிமைப்படுத்தலாம். நான் குடிக்கிற ஒரு பானமாக இருந்து கூட அதில் தேவனை நான் மகிமைப்படுத்தலாம். இது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்ருக்கேன், குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 3 நேரம் குறைஞ்சபட்சம் நான் சாப்பிட்றேன். அடிக்கடி நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன். அது என்ன செய்யணும்னு கேட்டால் அது எனக்கு தீங்காகும். எனக்கு முன்னாடி இருக்கவனுக்கு அது என்ன தடங்களாக இருக்கக்கூடாது. இதை 8வது அதிகாரத்தை கூட பேசுகிறாரு. சில வேளை ஸ்டம்பிளிங் பிளாக்னு சொல்லுவார். ஸ்டம்பிளிங் பிளாக்னா என்னன்னு கேட்டால் அது எனக்கு சரியாக தெரியும், ஆனால் அது இன்னொருத்தனுக்கு என்ன தடங்களாக இருக்கும்னா அதை செய்யாத. புரியுதுங்களா? அதே சமயத்தில் எதை செய்தாலுன்றது என்னன்னு கேட்டால் மற்ற எல்லா காரியமும் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது கூட நீங்கள் வேலை செய்யத்தில் கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் காமிக்கணும். கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது வாழ்ந்தாரோ அதுபோல் நம்ம வாழணும். வாசிக்கலாம் எனக்காக ஒரு வேத பகுதி. இப்போ நீதிமொழிகள் வாசிப்போம். 11வது வசனம் 1வது வசனம் 11:1. நீதிமொழிகள் 11:1. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆக சில வேலைகளில் நான் நீதிமானாக இருக்கணும். என்னோடய வேலை ஸ்தலத்தில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. சில வேலைகளில் திருட்டு வேலை பார்க்கக்கூடாது. ஆண்டோட 2 கை, இந்த கையில் சுத்தம் இருக்கணும், வாயில் சுத்தம் இருக்கணும். ஆண்டோட வேலையில் இருக்கிறவங்க அது எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எந்த காரியம் செய்தாலும் நீங்கள் கள்ளத்தராசுனா புரியுதா? ஏமாத்து வேலை செய்யலாமா? கடவுள் ஊழியக்காரர், கடவுள் விசுவாசி நிறையா கடவுளோட பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? ஏமாத்து வழி பண்ணுறாங்கன்னா அது இங்கே நிறைய பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களை ஏற்றி இறக்குற பிள்ளைங்க. ஒரு சில பிள்ளைங்க கிறிஸ்தவ சபைக்கு போகிறாங்க, ஆனால் ஏமாற்றிக்கிடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். எனக்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு தம்பி இங்கே இருந்தான், ஒருத்தன் தம்பி மாட்டின்னு, அவன் கூட இருக்க பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளைங்க தான், ஆனால் ஏமாத்துறது. சர்ச்சுக்கு எங்கேயோ போகிறான், ஏதோ ஒரு சபைக்கு போயிட்டுருக்கான். எனக்கு ரொம்ப மன வருத்தம். என்னடா இவனை கிறிஸ்தவ நாடா? எனக்கு நிறைய ஏமாத்து கூட்டு கிறிஸ்தவ சபைக்கு வந்துட்டு கிறிஸ்தவ சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு பைபிளை வேற தூக்கிக்கிட்டு கேட்டால் என் கிறிஸ்தவன் சொல்கிறது கிறிஸ்தவ பண்பே கிடையாது. 2வது வேத பகுதி வாசிங்க எனக்காக. அடுத்த வேத பகுதி பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். ஓடினதும் ஆமாப்பா, அழகான வேத பகுதி இல்லையா? புரியுது இல்லை சொல்கிறது? நீங்கள் வீணாக ஓடக்கூடாது, கிறிஸ்தவ சாட்சியாக ஓடுகிறீங்க கிறிஸ்தவ வைக்கிற இடத்துல. அதனால் பார்த்து கோணலான மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. ஆக உங்கள் கூட இருக்கிறவங்க கடவுளை அறியாதவங்க அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? என் கூட இருக்கிறவன் ஆண்டவர் சபைக்கு போனதில்லை, வேதம் வாசித்ததில்லை, இந்த மாதிரி ஒரு அவன் போதிச்சது கிடையாது. அவனுக்கு தெரியாததெல்லாம் என்னது? டிவி பட்டியை பார்க்குறான், ஃபோனை பார்க்குறான், மற்ற இருக்கிறவங்களாம் ஏமாத்துறான், குடிக்கிறான், வெறிக்கிறான், அதை தான் அவன் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிறு தோறும் வர்றீங்க, கடவுள் வசனத்தை ஒரு ஐயா போதிக்கிறாரு, சரி இது தவறு, இது இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுட்டு போய் அவன் கூட உட்காந்துக்கிட்டு அவனை மாதிரி வாழ்வீங்கன்னா என்ன பிரயோஜனம்? உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உள்ளவங்களோட எப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா,
கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக இருந்து எல்லாவற்றிலும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் என்ன செய்யுங்க. முறுமுறுக்கிறது எனக்கு சில வேலை எனக்கு சபையிலேயே நிறைய வேலையில் மன கஷ்டம். நம்ம சபைக்கு வருகிறோம், கடவுள் வசனத்தை கேட்குறோம், என்ன செய்ய மாட்டோம் ஒன்றும். புரியுதா நான் சொல்கிறது? வசனம் எனக்கு நான் சொல்கிறது புரியலைன்னா கூட வேதம் தமிழ் தானே நம்ம பேசுகிறோம். அப்போ என்ன புரியலை, ஏன் செய்ய மாட்டோம்? தயவுசெய்து இதை செய்யணும். அடுத்த வேத வசனம் வாசிக்கலாம். ஒர்க் வித் 7 ஹார்ட். 10 மார்க் 10:45. இது ரொம்ப முக்கியமான வேத பகுதி, வாசிப்போம். இந்த மனப்படமாக இருக்கணும் இந்த வசனம். ஊழியம் கொல்லும்படி வராமல் செய்யவும். இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஊழியம் செய்வதற்கு வந்திருக்கேன். எனக்கு என்ன இருதயம் வேணும்னு கேட்டிங்கன்னா, ஏசாமி இந்த உலகத்தில் வரும்பொழுது எப்படி வந்தார்னா, லீடராக வரல, சர்வன் லீடர்னு சொல்லுவாங்க. அவர் மற்றவங்களுக்கு செய்து காமிச்சார். சீஷருடைய கால்களை கழுவினார். அவர் சிலுவையில் மறித்து காமிச்சார். அவர் சொல்லலை நீ சாகு, நீ போன்னு சொல்லலை. ஏசாமி என்ன செஞ்சுருக்கலாம் நினச்சிருந்தாருன்னா, அந்த சீஷர்களை ஒரு ஆளை கூப்பிட்டு எல்லாருக்கும் காலை கழுவிடு அப்படின்னு சொல்லியிருக்கலாமா சொல்ல முடியாதா? அவர் சொன்னால் செஞ்சுருப்பாங்களா இல்லையா அவங்களாம்? ஆனால் அவர் என்ன பண்ணார், அந்த 12 பேரை உட்கார வச்சுட்டாரு. யூதாஸ் காரத்தையும் சேர்த்து அதில் உட்காந்துருக்கிறான். அவர் என்ன செய்கிறார், துணியெல்லாம் கட்டி போட்டு உட்கார வச்சுட்டார். கோட்டெலாம் எடுத்து வேட்டி போட்டு அவர் ஒரு சின்ன துண்டை கட்டிக்கிட்டு ஒரு பாத்திரத்தை என்ன செஞ்சு தண்ணி எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு துண்டை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க ராஜா மாதிரி உட்காந்துருக்குறாங்க. மேலே இவர் ஒவ்வொரு காலாக தொடச்சி கழுவி ஒவ்வொன்றையும் என்ன செய்ய துண்டை வச்சு தொடச்சி அந்த 12 சீர்களுக்கு முன்மாதிரி ஏற்படுத்தினார். அது மாத்திரம் கிடையாது, சிலுவையில் போய் அவர் தான் மறித்து காமிச்சார். அதுக்கப்புறம் தான் சீர்கள் மறிச்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏசாமி சொல்லிக்கிட்டே நிற்கல. இன்றைக்கி நம்ம ஆளுங்க பிரசங்கத்திலே இருப்போம், தோத்திரம் அல்லேலூயா ஆமேன். இவர் ஒன்றுமே கொடுக்க மாட்டார், செய்யவே மாட்டார். இவர் மாதிரியே இல்லை. தயவு செய்தது தப்பு. ஆக இன்றைக்கி நான் ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுவேன். ஒரு மெக்கானிக் இருந்தார். ஒரு கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, வந்து விட்டுட்டு போயிட்டார். வந்து ரிப்பேர் பண்ண பிறகு வந்தார். இந்த மெக்கானிக் வந்து கடவுள் பயமுள்ள மெக்கானிக். அவர் என்ன குறை இருந்துச்சோ அந்த குறையை மட்டும் என்ன செஞ்சிட்டார், தீர்த்துட்டு ஐயா இவ்வளோ தான் காசுன்னு சொல்லிட்டார். அந்த மெக்கானிக் கேட்குறார், அந்த ஐயா வந்தவர் கேட்குறாரு, என்னையா நான் நீ பெரிய காசு எனக்கு போடுவேன்னு நினச்சேன். இப்போல்லாம் மெக்கானிக் கடையில் போனால் என்ன பண்ணுவானுங்க, நம்மளை ரிப்பேர் இல்லைன்னா கூட ரிப்பேர் ஆக்கி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை நான் போட்டேன், இதை போட்டேன், 1 3 3 5 10 வாங்கி ₹1 30 50 100. இப்போல்லாம் ஆஸ்பத்திரியும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு நிறைய இடத்துல. எப்படா பிடுங்கிறது, எப்படா ஏமாத்துறது. இவன் எப்படி இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவன் நேர்மையான மெக்கானிக்காக இருந்திருக்கான். அதான் சொல்கிறாரு, அவன் என்ன செஞ்சான்னா அவன் நியாயமாக காசு கேட்டான். அதான் இவன் சொன்னான்னா, அவன் கேட்டான் என்ன எப்படி செஞ்சுக்கேன்னா, நான் நினச்சேன் நிறைய ஆகுமென்னு நினச்சேனே. அவன் சொன்னான்னா, when why ask me said I serve Christ not customers. நான் யாருக்கு சேவை செய்கிறேன்? கிறிஸ்துவுக்கு. மெக்கானிக் வேலை பார்த்தாலும், சமைக்கிறதா இருந்தாலும், கூட்டுற வேலையாக இருந்தாலும், சின்ன வேலை சபையில் நான் செஞ்சாலும் நான் ஆண்டவரை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஐ எம் நாட் சர்விங் ஹியூமன் பீயிங், ஐ எம் சர்விங் காட் ஆஃப் காட்ஸ். ஆக என்னுடைய வேலை ஆண்டவர் பார்க்குறாரு. அதான் சொல்கிறான், நான் மற்றவங்களுக்கு நான் வேலை செய்யலை, கஸ்டமருக்கு நான் வேலை பார்க்கல, நான் கிறிஸ்துவுக்கு வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி இருக்கும்போது கடவுள் அவன் மூலமாக ஆண்டவர்கள் பலர் உள்ள வருவாங்க. நம்மளை பார்க்குறவங்க ஏன் நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபையில் பார்க்குற விசுவாசிங்க வேறு, வெளியில் பார்க்குற விசுவாசி வேறு. அவங்க வேலை ஸ்தலத்தில் இன்னொருத்தரை நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறேன். தயவுசெய்து அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பக்தி எந்த இருக்கிறதுங்களா, ஆண்டவர் அறிகிற பக்தி ஒவ்வொரு நாளும் எங்கள் 24 மணி நேரமும். சங்கீதம் 15 அதை தான் சொல்லுது எனக்கு. சங்கீதம் 15 என்ன சொல்லுது? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மன்னதரா சத்தியத்தை பேசுகிறவன் தானே, தன் நாவிலே புறம் போடாமலும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அதில் அது எங்கே செய்கிறது? சபைக்குள்ளையா? ஸோ என்ன சொல்லணும்னு கேட்டால், அவன் attitude to work point people to Christ, work can point Christ people to Christ to bring glory to God. ஆக நான் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவருக்கு பிரியமாக வாழும் பொழுது, ஆண்டவர் சித்தத்தை செய்யும் போது, ஆண்டவர் என் மூலமாக பார்க்குறான். ஆண்டவர் பார்க்கும்போது அவன் பார்க்குறான், டே உண்மையிலுமே அவன் கிறிஸ்தவன்டா, ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறான். அதன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் செய்கையில். முடியுமா இல்லையா? அதான் சங்கீதம், அதான் மத்தேயு 5:16 என்ன செய்யுது? உங்கள் வெளிச்சம் பிறருக்கு முன்பாக உங்களுக்கு சரி நல்ல காரியம் பிறருக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணும். அந்த வெளிச்சத்தின் மூலம் மற்றவன் பார்த்து என்ன கடவுளை மகிமைப்படுத்துவான். மூணாவது காரியம், ஒரே ஒரு காரியம், சில காரியங்கள் சொல்லிட்டு போனேன். இன்னொன்று முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு சாட்சியாக வாழணும்.
உங்கள் வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கணுமா? மத்தேயு 5:16 வாசிப்போம். வாசிக்கலாமா? மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு மகிமைப்படுத்தும்படி. ஆக இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோடைய வெளிச்சத்தை நான் பெற்றிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட வெளிச்சம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களுக்கு பிரகாசிக்கணுமா பிரகாசிக்க வேண்டாமாம்மா? ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார், ஆட்கள் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அவர் கருணை உள்ளவராக இருக்கிறார், அவர் என்னை மன்னிச்சிருக்கிறார், என்னை அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டோட மகனாக இருக்கிற நான் எப்படி செய்யணும், மகளாக இருக்கிற நான் எப்படி பண்ணணும் என் வேலை ஸ்தலத்தில்? சொல்லுங்கள். உங்கள் வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியுதா? இல்லை நீங்கள் கிறிஸ்தவ சபையில் ஒரு நாள் தான் வெளிச்சமாக இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தோத்திரம் 1.5 மணி நேரம் வெளிச்சமாகிடுறீங்க. அப்போல்லாம் இருண்டு போயிடுவீங்களா என்ன? என்னுடைய வெளிச்சம் எப்போது 24 மணி நேரமும் பிறருக்கு பிரகாசித்துட்டே இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே வெளிச்சம், அவரே வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த வெளிச்சத்தை நான் பெற்றிருக்கிறேன். அந்த வெளிச்சத்தை நான் பிரதிபலிக்கணும், அது ஒளிரணும். அந்த வெளிச்சம் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும், மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதா இருக்கும். மற்றவங்க கிறிஸ்துவை என்னை மூலமாக பார்ப்பாங்க. என் மூலமாக கிறிஸ்துவை பார்க்கும்போது அவங்க தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ஏய், உண்மையான கடவுளை பிள்ளாடாவன். அது மாத்திரம் கிடையாது, அவன் உங்களை பார்த்து சர்ச்சுக்கு வந்துடுவான். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஏன் இந்த இடம்லாம் காலியாக கிடக்கு? என்னது நீங்கள் சபைக்குள்ள பிரசங்கம் பண்ணலையா? பண்ணுறோமே நம்ம. இங்கே மட்டும்தான் அந்த வெளிச்சம் இருக்குது, வெளியில் வெளிச்சம் இல்லை. அந்த கேட்டை விட்டு போன பிறகு அடுத்த 6 நாளைக்கு இயேசுவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கூப்பிட்றாதீங்க, பேசிடாதீங்க. நான் தோற்றுறோம். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கிறிஸ்தவன். ஒரே ஒரு நாள் மட்டும்தான். வாரத்தில் 7 நாளில் ஒரு நாள் இந்த 1.5 மணி நேரம் வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் எல்லாம் வெளிச்சத்தில் மூடி உக்காந்துக்குவேன். என்னது மரக்காலால் மூடி வைக்காதுன்னு சொல்லி வசனம். மரக்கால்னா தெரியுமா உங்களுக்கு? மரக்கால்னா என்னப்பா? மரக்கால்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அரிசி எவ்வளோ பெருசு? என்னப்பா நெல் எவ்வளோ பெருக்கு மரக்காலால்? ஒரு ஆள் உயரம். இவர் தான் சொன்னது கரெக்டு. அது அப்போ மரக்கான எது சொல்கிறது? மரக்காப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய படி 2 ரவுண்டு தான். இல்லை, படிக்கலாம் அப்படி தான், ரவுண்டாக தான் இருக்கும். சரி போட்டோம். நம்ம ஆளுங்க லைட்டெல்லாம் வளர்த்து வச்சு மூடி வச்சுக்கிடுவாங்க. 6 நாளைக்கு வெளிச்சமே இல்லை. இன்றைக்கி சபை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லா இடத்துலையும் கடவுள் எங்கெங்கே உங்களை வச்சிருக்கிறாரோ அங்கே வெளிச்சமாக வச்சுருக்கிறாரு. அவருடைய நாம மகிமைக்காக வச்சுருக்கிறாரு, அவரை சாட்சியாக வச்சுருக்கிறாரு. நீங்கள் பிரசங்கமே பண்ண வேணாம். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டிங்கன்னா உங்கள் பின்னாடி எத்தனையோ பேரை ஆண்டவர் சபைக்கு கொண்டு வந்துடுவார். இப்போ கூட நீ காலையில் நான் ஒரு இது படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்னென்னா, இந்த 20 வருஷம் ஆச்சு சபையில் விழுந்து கத்துறேன், பேசுகிறேன், ஓடுறேன், குதிக்கிறேன். ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டேன், எதையா பண்ணிக்கிட்டு கிடப்பேன் நான் பாட்டுக்கு. அப்படிலாம் பண்ணி கூட என்னடா இவ்வளோ பேர் தானே வர்றாங்க, சோர்ந்து போகிறோமா என்ன? சில சோறு வந்துடும். அப்புறம் உற்சாகப்படுத்துகிறேன், வாங்க நம்மெல்லாம் கூட. எனக்கு யாரும் வரணும், என் கூட ஆள் வந்தால் போதும். நீங்கள் செய்ய வேண்டியதே இல்லை, நானே செய்வேன் எல்லாத்தையும். ஆனால் வர்றதே கிடையாது யாரும். 6 நாளைக்கு அட்ரஸாக காணும். ஒரு நாள் ஜங்கி வந்துடுவாங்க எல்லோரும். அதுவும் காலையில் கொஞ்சம் பேரும், காலையில் கொஞ்சம் நல்லாவே வருவாங்க. சாயங்காலத்தில் இப்போ பிள்ளைங்களுக்கு டிரைவிங் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் பேர் வர முடியல. ஆக யாரும் இல்லை. இப்போ எனக்கு மட்டும் டைம் இருந்தால் நான் வண்டி எடுத்துகிட்டு ஓடி போயிடுவேன். அவன் துவாசனை அமெரிக்காவில் தான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் நான் விருப்பப்பட்டானா. ஆனால் நான் இங்கே 7 மணிக்கு நிற்கணும், நான் தான் பிரசங்கம் பண்ணணும்னு நான் பார்க்கணுன்றதுனால என்னால் போக முடியல. ஆக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வெளிச்சத்தை ஆண்டவருக்காக பிரகாசிக்க பாருங்கள். ஒரு சிலருக்கு விரும்புகிறீங்க, என்னென்னத்தில் வாங்க நம்ம சேர்ந்து செய்வோம். ஆனால் எப்படி அதை செய்யணும்னு கேட்டால் பல வழிகளில் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 4:6. வேகமாக முடிப்போமா? நான் வேகமாக முடிக்கணும்னு நினச்சேன், அது கூட லேட் ஆகி போகுது. கிருபை பொருந்தினதாயும். ஐயா, அன்பான பிள்ளைகளே, நம்ம கவனமாக நம்முடைய நாவு ரொம்ப முக்கியமானது நம்ம வேலை ஸ்தலத்தில். புரியுதா ஏதாச்சும் சொன்னது? ஸ்பீக் வித் கிரேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி நம்ம பேசணுமா? எப்படி நான் பேசணும்? என் வார்த்தையில் கிருபை இருக்கணும், சாரம் இருக்கணும். சாரம்னா தெரியுமா? உப்புக்கு சுவை இருக்கு இல்லையா? அதை போல் உங்கள்கிட்ட பேசுகிறவங்க சிலர் எடுத்துக்கிட்டாலும் கரடு முரடாக பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பேசவே தெரியாது, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி பேசிடுவாங்க. அன்பாக பேசுவோமே. அல்ல பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர்? கவலைப்படாதீங்க பிரதர், உங்களுக்கான ஜெபிக்கன் பிரதர். சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? உங்களை நான் பார்க்க முடியலையே.
இப்போ உடனே இப்போ ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் கொஞ்ச நாள் கழிச்சு காண, என்ன இப்போ தான் கிடச்சிச்சா, இப்போ தான் வந்தீங்களா, எங்கே போயிட்டீங்க, என்ன ஒரு மாதிரி பேசி அவன் ஏன்டா இனிமேல் வராத துரத்திடுவான். இன்னுங்கிற ஊழியக்காரங்க சிலர் சபையிலே நின்றுக்கிட்டு கத்துறது தப்பாக பேசுறது. கடவுளோட வார்த்தையை பேசுகிற இடத்துலேருந்து தப்பாக பேசலாமா? பைபிளை தூக்கி பேசுகிறேன்னா எப்படி பேசணும்? புட்பீட்டில் விளையாடக்கூடாது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காத இடம் இங்கே ட்ராமா பண்ணக்கூடாது. கடவுளோட வார்த்தை மட்டும் பேசணும். அதுவும் கடவுளுக்கு பிரியமாக மட்டும் பேசணும். கடவுள் நாமத்தை மகிமைப்படுத்துறதா பேசணும். கடவுள் உயர்த்தி பேசணும். ரெண்டாவது, நீங்கள்லாம் இங்கே அங்கே வெளியில் பேசுகிறீங்க, அங்கேயும் ஏசாமி பிள்ளையாக தானே போயிருக்கிறீங்க. உங்கள் பேர் என்னது? உங்களை பேர் என்ன சொல்லுவாங்க வெளியில்? என்னன்னு சொல்லுவாங்க அவங்கள? கிறிஸ்தவர். என்னவர்? கிறிஸ்தவர். யார் இருக்கா கிறிஸ்தவர்னு? யார் பேர்? எப்படி வந்துச்சு இந்த கிறிஸ்தவ பேர்னு உங்களுக்கு பேர்? சில உங்களை கேட்பாங்களா, ஆர் யூ கிறிஸ்டின், ஆர் யூ கிறிஸ்டின், கிறிஸ்தவரா நீங்கள்? பேர் உங்களுக்கு ஒன்று இருக்குல்ல, ஏன் உங்களை கிறிஸ்தவன்னு கேட்குறான்? அப்போ கிறிஸ்து எங்கேயோ உங்கள்கிட்ட இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியுதுல்ல. அப்போ கிறிஸ்துக்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும்? கிறிஸ்து எப்படி பேசியிருப்பார்? கிறிஸ்து எப்படியா பேசியிருப்பார் அங்கே? இப்போ ஜீசஸ் அங்கே நிற்கிறார், ஒரு குடிகாரன். ஏசாமி இந்த குடிகாரனை பார்த்துட்டார், எப்படி பேசுவார்? என்ன சொல்லியிருப்பார், என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பார்த்துங்க, 4வது அதிகாரம் அப்போஸ்தலர் யோவான் 4. வாசிக்க டைம் இல்லை வாசிக்க, நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சாங்க. அங்கே ஒரு அம்மா 5 புருஷங்காரி அம்மா வந்துச்சு. நம்ம இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? நீங்களும் நானுமா இருந்தால் அந்த 5 புருஷன் அம்மா, அதுவும் நமக்கு தெரியாது, நல்ல வேலை ஏசாமிக்கு தெரியும், சொல்லிட்டாரு. அந்த அம்மா தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மா நடத்த இல்லாதவன், நல்லவே இல்லை. சமுதாயம் அப்படி தான் சொல்லும். ஏசாமி ஏதாச்சும் சொன்னார் அதை பற்றி தப்பா? ஆண்டவர்கிட்ட அந்த பொம்பளைக்கிட்ட அவர் தான் பேச்சை கொடுக்குறாரு. பொதுவாக யூதர்களோட பண்பு என்னென்னா, பெண்கள்கிட்ட பேச மாட்டாங்க சபை. ஈவன் அம்மாவை பார்த்தா கூட ரோட்டில் பேச மாட்டானா. அம்மா பார்த்தா கூட என்ன செய்ய மாட்டானா. இப்போ போயிட்டே இருக்கிறான், ஒரு அம்மா அவங்க சொந்த தாய் வந்தால் கூட பார்க்காம போயிடுவான், பாட்டுக்கு பேசாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு சமுதாயம். ஆனால் ஏசாமி என்ன செய்கிறாரு, அந்த யாக்கோபுடைய கிணறுக்கு போகிறாரு, அங்கே உட்காந்துறாரு. அந்த அம்மா ஒருத்தி வரா, தண்ணி கேட்குறாரு. அப்போ அந்த பொம்பளை சொல்கிறா, ஆண்டவர் நீங்கள் யூதராக இருக்க, ஏன் சமாரிட்ட பேசுகிறேன், அப்படி போகுது. ஏசாமிக்கு அந்த அம்மாவுடைய வண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரியும். ஏசாமிக்கு முக்காலத்தையும் அறிஞ்சவர், அந்த அம்மா பற்றி எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் தெரிஞ்சு அப்படின்னா என்ன செஞ்சோம், பேசியிருக்க மாட்டார்ல. ஆண்டவருக்கு தெரியும், இந்த மட்டும் தான் நம்ம பேசுகிறோம், இவருக்காக தான் அந்த பூமியில் ஏசாமி வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் குடிகாரனோ அயோக்கியனோ திருடனோ அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு இருக்கான். உனக்கு சத்தியம் தெரியணும், அன்பா பேசுங்க, கிருபையாக பேசுங்க, அவனை நேசிங்க. நான் சின்ன வயசில் எனக்கு விவரம் தெரியாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது இல்லை, இதில் நான் ரொம்ப பரிசுத்தவான்னு என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டோட அன்பில் வளர ஆரம்பிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரோ, உங்கள் கண்ணில் எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எந்த பாகுபாடும் உங்கள் கண்ணில் வராதியா. இன்றைக்கி கேட்டிங்கன்னா யார்ட்டையும் நான் பேசிட்டு கிடப்பேன். அது யாராக இருக்கட்டும், எந்த நாட்டுக்காரங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, ஏசுசாமி பிள்ளையாக இருக்கிற. மிருதுவாக பேசணும். சில வேளை கண்டிக்கிற இடம் இருக்குது, என் பிள்ளையை கண்டிப்பேன், என் நேசிக்கிறவனை கண்டிப்பேன், அது வேறு கதை. ஆனால் உங்கள் வார்த்தை கிருபையாக நிறைஞ்சது இருக்கணும். உங்கள் வார்த்தையில் சாரம் உள்ளதாக இருக்கணும், சுவையுள்ளதாக இருக்கணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், அற்புதம் பேசணும். அது மாத்திரம் கிடையாது, சில வேலைகளை சண்டை சச்சரவு வந்துச்சுன்னா எப்படி பேசணும்னு கேட்டிங்கன்னா, வேணாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13:4-7 வாசிங்க. அம்மா வாசிங்க. 1 கொரிந்தியர். கலை நீங்கள் எடுக்க முடியுமா? அந்த பைபிள் வசனத்தை எடுத்து கலை வாசிங்க. கலை வாசிக்கணும். அந்த பைபிள் வசனத்தை சொல்லுங்கம்மா கலைக்கிட்ட. புதிய ஏற்பாடு 4 வாசிங்க. கலை வாசிங்க. 4வது வசனத்தில் 7வது வசனம் வாசிங்க. உட்காந்தே வாசிக்கலாம். அன்பு, தயவும் உள்ளது, போராமை இல்லை, புகழாது, இருமாப்பா இராது, செய்யாது, நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், நம்பும், சகத்தையும் சகிக்கும். ஸோ இந்த அதிகாரம் முழுவதும் மனப்பாடம் பண்ணிடணும்.
அம்மாவும் அக்காவும் தங்கச்சியும், சரிதானே? இந்த அதிகாரத்தை அப்புறமா படிச்சுக்கோங்க, மடித்து வச்சுக்கோங்க. சரி, எப்போதுமே நான் மற்றவர்கிட்ட காலத்தில் அன்பையும் பொறுமையும் காணப்படணும், சரிதானம்மா? சரி, நம்ம வேகமாக போவோமா? ஆக நான் நிறைய சொல்லிட்டேன். ஆக என் வேலை ஸ்தலத்தில் என்ன பண்ண போகிறேன்? நான் ஆண்டவருடைய சாட்சியாக வாழ போகிறேன். ஆண்டவருடைய சாட்சியாக வாழும்பொழுது என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவருடைய மகிமைப்படுத்த போகிறேன். என்னுடைய வேலையில், என்னுடைய பேச்சில், என்னுடைய வாழ்வு உறவில், எல்லா இடத்துலையும் சரி. எந்த வேலை சமையலில் சண்டை சச்சரவு வந்துடும், சில நேரங்களில் மனபாரம் வந்துடும், குடும்பத்தில் வரலாம், வெளியில் வரலாம். நம்ம ஆண்டோட பிள்ளை, ஆண்டவரை போல சிலுவையில், ஏசாமி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார். அவருக்கு மாதிரி யாரும் அவமானப்படுத்தப்பட்டது கிடையாது. அவரை போல் யாரையும் அடித்தது கிடையாது. அவரை போல் அசிங்கப்படுத்தினது கிடையாது. இத்தனையும் அவர் குற்றமற்றவர், பாவம் இல்லாதவர்னு அந்த அங்குள்ள எல்லாருக்குமே தெரியும். நம்மளாச்சும் பாவிங்க, நம்மளை யார்த்தும் திட்டினாலே நமக்கு இவ்வளோ கோவம் வருது. பாவம் இல்லாதவரை அப்படி பண்ணாங்க. ஆனால் அப்போ கூட அவன் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் அன்புள்ள ஆண்டவர், மன்னிக்கிற ஆண்டவர். பழிக்கு பழி வாங்குறது கிறிஸ்தவன் கிடையாது. கடவுளை அறியாதவன் பழிக்கு பழி வாங்குவான். சபையிலையும் வேலைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க பண்ணிட்டு போகிற ஆண்டோட சித்தம் ஒன்று இருக்குது, நடக்கட்டும், எது நல்லா நடக்குதோ எனக்கு நடக்கட்டும். கடவுள் எனக்கு இது கொடுக்கலன்னா பெஸ்ட்டை கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? இந்த 3 காரியம் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கணும். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க, உங்கள் பேச்சில் கிருபை நிறைஞ்சதாக இருக்கட்டும், அன்போடு கூட அதே சமயத்தில் பொறுமையோடு கூட மாற்றப்படுங்க. வாங்க ஒரே ஒரு சில காரியம் வேகமான சொல்ல. எப்படி நான் அதை செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அதை ஒரே ஒரு இது காரியம் வச்சுக்கோங்க. சில வேலைகளை நம்ம வாழ்க்கையில் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்க, பள்ளிக்கூடத்தில் என்ன பார்க்குறோம், சில குழந்தைகளை பார்த்துருக்கோம். என்ன செய்யுங்க, டீச்சருக்கு என்ன நேரம் இல்லை எனக்கு. என்ன எப்போதும் சில டீச்சர்ஸும் அன்பாக இருப்பாங்க, கிறிஸ்தவ டீச்சர்ஸ். எனக்கு கூட நான் டீச்சரை தான் வேலை பார்த்தேன். நிறைய பிள்ளைங்களை கடவுளுக்குள்ளே வழி நடத்த வாய்ப்பு கடவுள் கொடுத்தார். நம்ம எல்லாம் அன்பாக இருக்கணும் வேலை ஸ்தலத்தில் எங்கே இருந்தாலும் சரி. சரி, இன்னொரு முக்கியமான காரியம், வேகமாக போயிடுவோம். விசேஷமாக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலையை துவங்கும் போது ஜெபத்தோடு கூட துவங்குங்க. அது சின்ன சின்ன வேலை, வீட்டு வேலை. காலையில் எந்திரிக்கும் போது ஜெபிங்க, ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்கு நன்றி. வாகனம் ஓட்ட போகிறீங்க, ஜெபிங்க, ஆண்டவரே இந்த வாகனத்தை ஓட்ட போகிறேன். வேலைக்கு போகிறீங்க, உட்காருங்க, பைபிள் வைங்க, ஜெபிங்க, வாசிச்சுட்டு போங்க, ஜெபிச்சு தொடங்குங்க. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஜெபத்தோடு கூட துவங்க. அதான் அது வசனம் ப்ராவர்ப் 13:16 வேணால் வாசிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பாருங்கள், எப்படி வேலை செய்கிறது எப்படி செய்யணும், இருக்கிறதுலே சிறப்பாக செய்ய பாருங்கள். மற்ற 25:1-21 சொல்லுகிறது. ரெண்டாவது, எங்கே செய்தாலும் சரி என்ன செய்யணும்? நேர்மையாக உண்மையாக செய்யணும். சரியா? எழுதிக்கங்க, இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, இந்த அதிகாரத்தை படிச்சுக்கோங்க. எங்கே கடவுள் வாய்ப்பு கிடைக்கிறாரோ அங்கே என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு முயற்சி செய்யுங்க. நான் ஆண்டவரோட சாட்சியாக வாழ போகிறேன், ஆண்டவரோட மகிமைப்படுத்த போகிறேன். டைம் ஆகிப்போச்சு, முடிச்சிடுவோமா? ஆக நான் 3 காரியம் சொன்னேன். மகிமைப்படுத்துறதுன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. இது அடிக்கணுமாம்மா? எடுத்துக்கங்கம்மா. இது மனப்படம் ரைட். அடுத்து என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும் என்னோடய வேலை ஸ்தலத்தில். நான் எங்கே இருந்தாலும் சரி, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் தேவன் ஆராதிக்கிற ஒரு நேரம், மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம். அப்புறம் நான் சில காரியங்கள் சொன்னேன், என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு கடவுளை ஆசிரிப்பார். கண்டுபிடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகவே நான் இந்த சங்கீதம், இந்த 1 கொரிந்தியர் 10:31 சொல்கிறேன், எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்காய் செய்யுங்க என்று சொல்லு. புசித்தாலும் குடித்தாலும் நாம் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காக செய்யணும். நம்ம இப்போது ஒப்புக் கொடுக்க போகிறோம். சொல்லுவோமா? ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க சுவாமி, இதே போல் நான் செய்ய எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? இரக்கமில்ல கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நன்றி. எவ்வளோ கடினமான வேலையாக இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் வைத்த இடத்துல நாங்கள் சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் வார்த்தையும் எங்கள் செயல்பாடுகளும் உம்மை மாட்டும் உயர்த்த கிருபை பாராட்டும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.